உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அரிசி மாவை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அரிசி வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, 1/4 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, நெய், காஷ்மீரி மிளகாய் தூள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம் தண்ணியோடவே. அடுத்து 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண 1 கொத்து கருவேப்பிலை, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போது நம்ம கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. இந்த அரிசி வடை பார்த்தீங்கன்னா நம்ம 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடிய சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாலாக செஞ்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட இந்த ஒரு பால் எடுத்துட்டு கவரை மடித்து மேலே வச்சுட்டு லைட்டாக நம்ம விரலில் ப்ரெஸ் பண்ணாவே நல்ல ஒரு ஷேப் வந்துடும். நல்ல லேசான தட்டைகளாக வந்துடும். ரொம்ப லேசாகவும் வேண்டாம், நார்மலானதில் இருக்கணும். ரொம்ப லேசாக இருந்தால் நம்ம எடுக்கும்போது உடஞ்சி போயிடும். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச ஒரு தட்டைகளாக உள்ளே ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த சைடும் வேக வைக்கலாம். வெந்ததும் இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இது 1 கப் டீயோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்மளோட சுவையான அரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்